வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான தயாரிப்பை பத்தி பார்க்க போறோம். ட்ரூஃபீல் கிளாஸ் ஸ்கின் நைட் கிரீம். இது நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி அந்த பளபளப்பான கண்ணாடி மாதிரி ஒரு சர்மத்தை தரும்னு சொல்றாங்க. இந்த கிரீம் பத்தி கிடைச்ச தகவல்களை வச்சு இதுல அப்படி என்ன ஸ்பெஷல், எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. இதுல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்கு. ஹைட்ரோகுயினோன், ட்ரெட்டினோயின், அப்புறம் மொமெட்டசோன் ஃப்ரூயேட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தோல் பிரச்சனைக்காக சேர்க்கப்பட்டது. இதோட விலை ஒரு தோராயமா ரூ. 200 அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த 3 பொருட்களும் ஒன்னா சேர்ந்து எப்படி அந்த கிளாஸ் ஸ்கின், அந்த கண்ணாடி மாதிரி தோற்றத்தை கொடுக்குது? முதல்ல ஹைட்ரோகுயினோன் பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி நம்ம ஸ்கின் டோனை மாத்துது? ஹைட்ரோகுயினோன் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கின் லைட்டனர். அதாவது நம்ம தோலுக்கு நிறம் கொடுக்கிற மெலனின் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா, அதோட உற்பத்தி ஏது கம்மி பண்ணது. அதனால இந்த கரும்புள்ளி, மங்கு இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்ற கலர் மாற்றங்கள் இது எல்லாம் குறைக்க இது ஹெல்ப் பண்ணும். ஓ, ஆனா ஹைட்ரோகுயினோன் கொஞ்சம் பவர்ஃபுல்னு சொல்வாங்க. சில சமயம் ஸ்கின்ல ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்க சான்ஸ் இருக்காமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு தான் மத்த 2 பொருட்களும் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததா ட்ரெட்டினோயின். இது வைட்டமின் ஏல இருந்து வர்ற ஒரு ரெட்டினாய்டு. ஓ, ரெட்டினாய்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இது என்ன பண்ணும்னா நம்ம தோல் செல்கள் புதுசா உருவாகிறத வேகப்படுத்தும். ஸ்கின்னுக்கு ஒரு ரீஜுவனேஷன் மாதிரி. அதோட கொலாஜன் உற்பத்தியை அதிகமாக்கி சின்ன சின்ன கோடுகள், சுருக்கங்கள் இதெல்லாம் குறைக்கும். முகப்பருவையும் கண்ட்ரோல் பண்ண உதவும். சொல்லப்போனா ஸ்கின்னை ஸ்மூத்தாவும் யங்காவும் ஆக்கும். அப்போ ஹைட்ரோகுயினோன் கலரை சரி பண்ணுது, ட்ரெட்டினாயின் ஸ்கின்னோட டெக்ஸ்சர், அந்த மென்மையை சரி பண்ணுது. நீங்க சொன்ன அந்த இரிட்டேஷன், அதுக்கு தான் 3வது பொருளா? எக்ஸாக்ட்லி, சரியா புடிச்சிங்க. 3வது பொருள் மொமெண்டசோன் ஃப்ரூயேட். இது ஒரு கார்டிகோஸ்டீராய்டு, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாதிரி. அதாவது ஹைட்ரோகுயினோன், ட்ரெட்டினோயின் யூஸ் பண்றப்போ வரக்கூடிய அந்த சின்ன சிவத்தல், அரிப்பு இல்ல வீக்கம் இதையெல்லாம் குறைக்க இது உதவும். மத்த 2 பொருட்களும் நல்லா வேலை செய்ய ஒரு பேலன்ஸை கொடுக்கும். ஆஹா, அப்போ இது 3ம் ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது. தனித்தனியா யூஸ் பண்றதை விட இந்த காம்பினேஷன் ஏன் பெட்டர்? இதுதான் இந்த கிளாஸ் ஸ்கின் சீக்ரெட்டா? ஆம், அதான் விஷயம். இந்த கிரீமோட ஸ்பெஷாலிட்டியா இந்த சினர்ஜி தான், அந்த ஒருங்கிணைப்பு. ஹைட்ரோகுயினோன் நிறமிய சரி பண்ணும்போது ட்ரெட்டினோயின் ஸ்கின்னை ரீசர்ஃபேஸ் பண்ணுது. மொமெண்டசோன் அந்த ப்ராசஸை ஸ்மூத் ஆக்குது. இந்த 3ம் சேர்ந்து தாக்குறதால தான் கொஞ்சம் கடினமான ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி பிரச்சனைகளை கூட மற்ற சிங்கிள் இன்கிரீடியன்ட் ப்ராடக்ட்ஸால முடியாத அளவுக்கு இது சரி பண்ணி அந்த பளபளப்பான ஈவனான கிளாஸ் ஸ்கின் லுக்குக்கு வழிவகுக்குது. இது நைட் கிரீம்னு ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கா? அது ஏன்? ராத்திரி யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ராத்திரி நேரம்தான் நம்ம ஸ்கின் இயற்கையாவே தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிற டைம். அப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல் பொருட்கள் வேலை செய்யறது ரொம்ப எஃபெக்டிவ். இன்னொன்னு, ட்ரெட்டினாயின் மாதிரி பொருட்கள் வெயில் பட்டா அதோட தன்மை மாற வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகும். அதனால ராத்திரியில யூஸ் பண்றது சேஃப், ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். சரி, இப்போ பியூட்டிஷியன்ஸ் பத்தி பேசுவோம். அழகு கலை நிபுணர்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தின அறிவை எப்படி உதவும்? அவங்க இத கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற ஹைட்ரோகுயினோன், ட்ரெட்டினாயின், அதோட ஸ்டீராய்டு, இதோட வீரியம் காரணமா இது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே விற்கப்பட வேண்டும் அன்னு ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அதனால பியூட்டிஷியன்ஸ் இதை நேரடியா விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ணவும் கூடாது. ஆனா இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை கண்டிப்பா அதிகப்படுத்தும். ஏன்னா கடுமையான நிறப்பிரச்சனை இருக்கிற ஒரு கஸ்டமர் வரும்போது எப்போ அவங்கள ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பணும்னு அவங்களால சரியா கைட் பண்ண முடியும். அப்போ ஒரு கஸ்டமர் டாக்டர் கிட்ட கேட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பியூட்டிஷியனோட ரோல் என்ன? அங்கதான் அவங்களோட முக்கியத்துவம் வருது. டாக்டர் மேற்பார்வையில் இந்த கிரீம் யூஸ் பண்ற கிளையன்ஸ்க்கு அவங்க சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கலாம். அதாவது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஜென்டிலான ஃபேஷியல்ஸ் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா சன்ஸ்கிரீனோட அவசியத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். இதன் மூலமா அந்த கிளையண்டோட ஸ்கின் கேர் பயணத்துல அவங்க ஒரு நம்பகமான பார்ட்னரா இருப்பாங்க. இது அவங்க ரெப்யூட்டேஷனுக்கும் கிளையண்ட் லாயல்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ மொத்தத்துல சொல்லணும்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரீம். ஆனா கண்டிப்பா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், அதாவது டாக்டர் அட்வைஸ் தேவை. 100க்கு 100 உண்மை. அந்த கிளாஸ் ஸ்கின் கனவு கவர்ச்சியா இருந்தாலும் பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பொருட்களை வச்சு சுய வைத்தியம் பண்றது இல்ல சரியா யூஸ் பண்ணாம விடுறது கண்டிப்பா மோசமான விளைவுகளை கொண்டு வரலாம். இது வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி,
இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். உங்க ஸ்கின் கேர்ல இந்த மாதிரி பவர்ஃபுல் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா, ஒரு நிபுணரோட ஆலோசனையோட மதிப்பை நீங்க உணர்றீங்களா? உங்க பாதுகாப்புக்கும், நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ்க்கும் மருத்துவ வழிகாட்டுதல் எவ்ளோ முக்கியம்னு இது ஞாபகப்படுத்துது.